அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம் என்னன்னா LU டிகம்போசிஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. LU டிகம்போசிஷன் மெத்தடுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெத்தட் ஆஃப் ட்ரையாங்குலரைசேஷன். ஸோ இந்த சம் கொஞ்சம் லென்த்தி சம் தான், அதனால் ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப டைம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். இது LU டிகம்போசிஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சிஸ்டம் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொடுத்துருக்கிற சிஸ்டம் ஈக்குவேஷனை, ஸோ கிவன் சிஸ்டம் ஈக்குவேஷன் எப்படி முதல்ல நம்ம எழுதிக்கணும் அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இந்த கேபிட்டல் ஏ இருக்கு இல்லைங்களா, இந்த கேபிட்டல் ஏல நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கணும். அதாவது 2 - 3 10 -1 4 2 5 2 1. ஸோ கேபிட்டல் ஏ அப்படின்றது இந்த இடத்துல 2 - 3 10 -1 4 2 5 2 1. இந்த எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெரிவேஷனில் சொல்லியிருப்போம், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட். நெக்ஸ்ட் இந்த பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ். ஸோ 3 20 -12. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கணும். நம்ம முதல்ல மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, LU டிகம்போசிஷன் இல்லையா, ஸோ LU எடுத்து எழுதிக்கிறோம். LU இஸ் ஈக்குவல் டு ஏ. இதெல்லாம் டெரிவேஷனில் இருக்குது. LU இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ எல்லுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், யூக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எல் பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் 1, மற்றதெல்லாம் 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக L11 வரணும், ஆனால் இந்த இடத்துல 1 இருக்கிறதால இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா L21 போட போகிறோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா L31 L32. இது இப்போ எல்லுக்கு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூக்கு எழுதணும். யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக வரும், அதாவது இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் 0. அப்போ மிச்ச எலிமெண்ட்ஸ் அப்படியே யூக்கு பதிலாக எழுதிக்கலாம். அதாவது U11 U12 U13. இது 0ன்றதால U22 U23. ஸோ இங்கே 31 32 இல்லை, அதுக்கு பதிலாக U33. ஸோ எல்லோட வேல்யூ எழுதியாச்சு, யூவோட வேல்யூ எழுதியாச்சு. இப்போ ஏவோட வேல்யூ எழுதிக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ அப்படின்றது இங்கே கொடுத்தோம் இல்லையா, இந்த வேல்யூ தான் ஏவோட வேல்யூ. அதாவது 2 - 3 10 -1 4 2 5 2 1. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதையும் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். மல்டிப்ளை பண்ணி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ வசதியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேஜில் நான் எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போது 1 × U11 நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா U12. ஸோ 1 × U12 நெக்ஸ்ட்டு 1 × U13. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், L21 × U11 L21 × U11. நெக்ஸ்ட்டு L21 × U12 L21 × U12 ப்ளஸ் 1 × U22. ஸோ U22. நெக்ஸ்ட்டு again L21 × U13 L21 × U13 plus 1 × U23 U23. Next L31 × U11 L31 × U11. Next L31 × U12 L31 × U12 plus L32 × U22 L32 × U22. Next L31 × U13 L31 × U13 plus L32 × U23 L32 × U23 plus
1 into u33 u33. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக நம்ம என்ன கொடுத்தோம், இந்த வேல்யூஸ் கொடுத்தோம் இல்லையா, 2 minus 3 10 minus 1 4 2 5 2 1. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா u11ஓட வேல்யூ, அதாவது u11ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ u11ஓட வேல்யூ வந்து 2, u12ஓட வேல்யூ வந்து இது -3, u13ஓட வேல்யூ வந்து 10. இப்போ 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது L21 U11. ஸோ L21 U11 is equal to இந்த L21 U11க்கு வேல்யூ ஈக்குவல்ட்டுக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா -1. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், -1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு U11ஓட வேல்யூ தெரியும் 2. அப்போது L21 into 2 is equal to -1. அப்போ L21னா இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது அந்த பக்கம் போக சொல்ல டிவைட் ஆகும். இப்போ நம்ம 4வது வேல்யூ L21 is equal to -1/2 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா L21 U12, இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம், L21 into U12 plus U22 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து 4 ஈக்குவல் டு 4. இப்போ L21ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், -1/2. இப்போது நம்ம எடுத்து எழுதிக்கலாம். L21ஓட வேல்யூ வந்து -1/2ன்னு கண்டுபிடிச்சோம். U12ஓட வேல்யூ வந்து -3ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வேல்யூஸை வச்சு இந்த ஈக்குவேஷனில் U22ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ L22னா -1/2, U12னா -3 plus U22 is equal to 4. இப்போ minus into minus plus ஆயிடும். இது 3/2 plus U22 is equal to 4. So U22 is equal to 4 minus 3/2. இது LCM பண்ணா U22 is equal to 8 minus 3/2. U22 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5/2. ஸோ ஏற்கனவே நம்ம U11 U12 U13 தெரியும், L21 தெரியும். இப்போ நம்ம இன்னொரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம், U22 ஓட வேல்யூ வந்து 5/2. இப்போ இந்த 3 வேல்யூ நமக்கு தெரியும், இந்த 2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது L21 U13 plus U22 is equal to 2. இப்போ இதை அசைன் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் ஈக்குவேஷன். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா L21ஓட வேல்யூ வந்து 1/2னும் U13ஓட வேல்யூ 10னும் நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை இந்த ஈக்குவேஷனில் போட்டு U23 வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதாவது 1/2 into 10 plus U23 is equal to 2. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 5 ஆகுமா, அப்போ -5 plus U23 is equal to 2. U23 is equal to 2 plus 5. U23 ஓட வேல்யூ 7. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து L31 U11 5க்கு ஈக்குவல் டு பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ L31 U11 is equal to 5ன்னு வச்சுக்கணும். இப்போ நமக்கு தெரியும் U11ஓட வேல்யூ வந்து 2. இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இந்த ஈக்குவேஷனில் நம்ம போட போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா L31 into 2 is equal to 5. அப்போ L31ன்னா இங்கே இருக்கிற மல்டிப்ளை அந்த பக்கம் போக சொல்ல டிவைட் ஆகும். ஸோ L31ஓட வேல்யூ வந்து 5/12. இப்போ 1 2 3 4 5 6 7 இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் L31 U12 plus L32 U22 இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2க்கு ஈக்குவல் டு பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஏற்கனவே என்னென்ன வேல்யூ தெரியும்னா L31ஓட வேல்யூ வந்து 5/2ன்னு தெரியும், U22ஓட வேல்யூ வந்து 5/2ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு U12ஓட வேல்யூ -3. இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். 5/2 into -3 plus L32 into 5/2 is equal to 2. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -15/2 plus L32 into 5/2 is equal to 2. Next L32 5/2 is equal to 2 plus 15/2. இங்கே இருக்கிற மைனஸ் அந்த பக்கம் போக சொல்லும் ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இது அப்படியே எல்சிஎம் எடுக்கலாம். L32
5 by 2 is equal to 4 plus 15 by 2. So L32 5 by 2 is equal to 19 by 2. இப்போ என்ன பண்ணலாம் L32 is equal to 19 by 2. So இங்கே மல்டிப்ளைல இருக்கிறது டிவைட் ஆகும், டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 by 5, 2 2 கேன்சல். L32 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 by 5 அப்படின்னு வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது L31 U13 plus L32 U23 plus U33 is equal to 1. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது மட்டும்தான். ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா L32 ஓட வேல்யூ வந்து 9 by 5, L31 ஓட வேல்யூ வந்து 5 by 2, U23 ஓட வேல்யூ வந்து 7, U13 ஓட வேல்யூ 10. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேல்யூ. இதை எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது U33 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 5 by 2 into 10 plus 19 by 5 into 7 plus U33 is equal to 1. ஸோ இது எதையும் கேன்சல் பண்ணால் 5 வருமா? 5 into 5, 25 plus 19 by 5, 7 plus U33 is equal to 1. So next the multiply பண்ணிக்கலாம். 25 plus 133 by 5 plus U33 is equal to 1. இது அப்படியே LCM பண்ணிக்கலாம். LCM பண்ண சொல்ல 25 into 5, 125 plus 133 by 5 plus U33 is equal to 1. இப்போ இதை ஆட் பண்ணால் 258 by 5 plus U33 is equal to 1. U33 is equal to 1 minus 258 by 5. இப்போ இது LCM எடுத்தா U33 is equal to 5 minus 258 by 5. So minus பண்ணா U33 ஓட வேல்யூ minus 253 by 5. இதுதான் வந்து U33 ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதாவது U11, U12, U13, அப்புறம் L21, U22, U23, இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்ச மொத்த வேல்யூவும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, இது ப்ரீவியஸ் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ, இதுதான் வந்து LUவோட மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை இந்த எங்கெங்கே எந்தெந்த வேல்யூ கொடுக்கணுமோ அந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கணும். அப்போ L is equal to, so 1 1 1 0 0 0 minus 1 by 2 5 by 2 19 by 5. Next U is equal to 2 minus 3 10 0 0 0 5 by 2 7 minus 253 by 5. ஸோ அந்த ஃபார்முக்கு நம்ம எழுதிட்டோம். LUX is equal to B அப்படின்றது டெரிவேஷனில் வரும். இங்கே வந்து UX is equal to Yன்னு கொடுப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா UX is equal to Yன்றதுல இந்த UXக்கு பதிலாக Yயை நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ LY is equal to B. Yயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா Y1, Y2, Y3. இதுதான் வந்து Yயோட வேல்யூ. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் கொண்டு வர போகிறோம். ஸோ Lோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூ டெரிவேஷன் போட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ minus 1 by 2 1 0 5 by 2 19 by 5 1. Yயோட வேல்யூ இப்போ பார்த்தோம் இல்லையா, Y1 Y2 Y3. நெக்ஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற வேல்யூ தான் B வேல்யூ. ஸோ 3 20 minus 12. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா Y1 Y2 Y3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ Y1 ஓட வேல்யூ நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே கண்டுபிடிச்சலாம். ஸோ 1 into Y1 is equal to 3. ஸோ Y1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அதாவது மைனஸ் 1 by 2 into Y1 plus 1 into Y2 is equal to 20. இப்போ நமக்கு ஏற்கனவே Y1 ஓட வேல்யூ தெரியும், அதை இங்கே போட்டு Y2 வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ minus 1 by 2 into 3 plus Y2 is equal to 20 minus 3 by 2
plus y2 is equal to 20. y2 is equal to 20 plus 3 by 2. y2 is equal to இது அப்படியே LCM எடுத்தா 40 plus 3 by 2. y2 ஓட வேல்யூ வந்து 43 by 2. இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி நம்ம பண்ணுவோம்னா, இப்போ வந்து y1 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, y2 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. y3 எப்படி கண்டுபிடிக்கணும்னா 5 by 2 into y1, 5 by 2 into y1 plus 19 by 5 into y2, 19 by 5 into y2, 1 into y3 plus y3 is equal to minus 12. இப்போ நமக்கு y1 ஓட வேல்யூ 3 தெரியும், y2 ஓட வேல்யூ 43 by 2 தெரியும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம y3 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த y1 ஓட வேல்யூ y2 ஓட வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல போடலாம். அப்போ 5 by 2 into 3 plus 19 by 5 into 43 by 2 plus y3 is equal to minus 12. So இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15 by 2 plus 817 by 10 plus y3 is equal to minus 12. இப்போ 2க்கும் 10க்கும் LCM எடுத்தா 10 வரும். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 into 5 பார்த்தீங்கன்னா 75 plus 817 plus y3 is equal to minus 12. So next step, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 892 by 10 plus y3 is equal to minus 12. y3 is equal to minus 12 minus 892 by 10. So y3 is equal to LCM எடுத்தா minus 120 minus 892 by 10. y3 is equal to minus 1012 divided by 10. So ரெண்டுத்தையும் வந்து நம்ம 2 ஆல டிவைட் பண்ண சொல்ல y3 is equal to minus 506 by 5. So நம்ம y1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. u x is equal to y. இப்போ u பார்த்தீங்கன்னா நம்ம முதல் கண்டுபிடிச்சோம் இல்லையா வேல்யூஸ், அதை எடுத்து எழுதிக்கோங்க. யூக்கு பதிலாக அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கோங்க. 0 0 0 5 by 2 7 minus 253 by 5. x தெரியும் உங்களுக்கு, xனால x y z அப்படின்றது எடுத்து எழுதிக்கணும். y அப்படின்றது இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா அந்த வேல்யூ 343 minus 506 by 5. இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ yன்றது பார்த்தீங்கன்னா y1 y2 y3 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 into x, 2x into minus 3y, minus 3y, 10 into z plus 10 into z is equal to 3. இது ஒரு ஈக்குவேஷனை வச்சுங்க. நெக்ஸ்ட் 5 by 2 into y, 5 by 2 into y plus 7 into z is equal to இந்த 43. Next minus 253 by 5 z is equal to minus 506 by 5. இப்போ இந்த 5 cancel ஆயிடுமா? So z is equal to minus 506 divided by minus 253. So minusம் minusம் cancel ஆயிடும். z ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வரும். இப்போ z is equal to 2 வந்தது இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஈக்குவேஷன்ல போட்டு நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். So 5 by 2 y plus 7 into z ஓட வேல்யூ 2 is equal to 43 by 2. Next 5 by 2 y plus 14 is equal to 43 by 2. Next 5 by 2 y is equal to 43 by 2 minus 14. So இங்கே போட்டுக்கலாம். Next பார்த்தீங்கன்னா 5 by 2 y is equal to 43, LCM எடுத்தா minus 28 by 2. So next 5 by 2 y is equal to, so the minus பண்ணா 15 by 2. இந்த 2 2 cancel ஆகிடும். y is equal to 15 by 5, y ஓட வேல்யூ 3. இப்போ இந்த ஈக்குவேஷனில் y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டு நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம்.
So 2x minus 3 into 3 plus 10 into 2 is equal to 3. So 2x minus 9 plus 20 is equal to 3. 2x plus 11 is equal to 3. 2x is equal to 3 minus 11. 2x is equal to minus 8. X is equal to minus 4. So lastல இங்க என்ன எடுத்து எழுதணும்னா hence the solution அப்படின்னு எழுதிட்டு இப்போ கிடைச்சது இல்லையா x வேல்யூ y வேல்யூ z வேல்யூ. ஸோ -4 3 2 இந்த ஈக்குவேஷனுக்காக தான் நம்ம இவ்வளோ நேரம் சம் போட்டுட்ருக்கோம். இதுதான் வந்து LU டிகம்போசிஷன் மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.